கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் தனியாக இல்லை, இறைவன் உங்களோடு தான் இருக்கிறான். அந்த செய்தி தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. குர்ஆன் சொல்லுகிறது, வனப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. அல்லாஹ் நலவிலும் தீயதிலும் சோதனைகளை கொடுப்பான். இறைவனை பொறுத்தவரை நலவை இறைவன் கொடுப்பதும் ஒரு தீயதை உங்களை அணுக வைப்பதும் இரண்டும் இறைவனை பொறுத்தவரை சோதனைதான். உலகத்தை படைத்து மனிதர்களை இந்த உலகத்திலே அனுப்பும் போதே இறைவன் கூறிவிடுகிறான், வலனப்லுவன்னக்கும், நிச்சயமாக திட்டமாக நான் உங்களை சோதித்தே தீருவேன். பசியை கொண்டு சோதிப்பேன், பயத்தை கொண்டு சோதிப்பேன், செல்வ இழப்புகளை கொண்டு சோதிப்பேன், தொழிலின் நஷ்டத்தை கொண்டு சோதிப்பேன், உயிரிழப்புகளை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று இறைவன் சோதித்தே தீருவான் என்று கூறிதான் மனித இனத்தை இந்த பூமியிலேயே அனுப்பி இருக்கிறான். இந்த பூமியிலேயே சோதனைகளில் இருந்து நீங்கி ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் யாராக இருப்பார்கள் தெரியுமா? நபிமார்கள், இறை தூதர்கள். ஆனால் அந்த இறை தூதர்கள் தான் இந்த பூமியிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள்.